ஸ்டார்ட். சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் பேசியதாவது: மதிப்பிற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த புத்தாண்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை மாநில அளவில் மொத்தத்திலும் பெரும்பாலான மாவட்டங்களிலும் திருப்திகரமாகவும் இருக்கிறது. வட கிழக்கு பருவமழை மாநில அளவில் சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகையில் அதிகமே என்றாலும் 8 மாவட்டங்களை பொறுத்தவரையில் இயல்பான அளவை காட்டிலும் 20% அளவிற்கு மேல் குறைவாகவே இருந்துள்ளது. தென் மாவட்டங்களில் அண்மையில் பெய்த மழையினால் நிலைமை ஓரளவுக்கு சீராகியுள்ளது. இதனால் வேளாண்மை உற்பத்தியை உயர்த்த அரசு எடுத்துள்ள பல்வேறு நடவடிக்கைகளும் பயனளித்து நல்ல அளவுக்கு உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க இந்த அரசு தலையாய முன்னுரிமை அளித்துள்ளது. இதுவரையில் குடிநீர் வசதி அளிக்கப்படாத குடியிருப்புகளுக்கு சிறப்பு முன்னுரிமை அளித்து நடப்பாண்டில் 1000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் வசதியை அரசு அளித்துள்ளது. இத்துடன் வறட்சி நிவாரணம் பணியில் ஒரு பகுதியான ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கான வரைவு திட்டத்தையும் வெற்றிகரமாக காட்ட விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்ற போது கல்பாக்கம், ராமகுண்டம் ஆகிய இடங்களில் உள்ள மத்திய மின் நிலையங்களில் மின் உற்பத்தி பிரச்சனை காரணமாக தமிழ்நாடு கடுமையான மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதன் விளைவாக ஏப்ரல் மாதத்தில் மின்வெட்டை 60% அரசு அதிகரித்தது. பின்னர் படிப்படியாக அது குறைக்கப்பட்டு இந்த ஆண்டு ஆரம்பத்தில் மின்வெட்டு அறவே நீக்கப்பட்டு விட்டது. இந்நிலை தொடர்ந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனெனில் மேட்டூரில் 3வது மின் நிலையத்தை தொடங்கவும் மற்ற நிலையங்களின் செயல்திறனை பெருக்கவும் தீவிரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மின் உற்பத்தி கணிசமான அளவிற்கு அதிகரித்துள்ளது. இது ஒரு பாராட்டத்தக்க சாதனை என்பதை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன். அரசின் புதிய தொழில் கொள்கை தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருக அதிக ஊக்கத்தை அளித்துள்ளது. தொழிலதிபர்களும் பாராட்டி வரவேற்று உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில் வளர்ச்சிக்கு அளிக்கப்படும் சலுகைகளையும் ஊக்க உதவிகளையும் அரசு விரிவுபடுத்த கருதியுள்ளது. இதனால் பல புதிய தொழில்கள் தமிழகத்தில் விரைவில் வரவிருக்கின்றன என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த கூட்டத்தொடரில் நடைபெற இருக்கும் விவாதங்கள் மக்களாட்சியின் உயரிய மரபுகளை வளர்க்க உதவும் ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளாக அமையும் என்கிற நம்பிக்கையுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.